سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي فرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وذروا ظاهر الإثم وباطنه إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله لا يمحو السيئ بالسيئة ولكن يمحو السيئ بالحسن وأن الخبيث لا يمحو الخبيث أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير. அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று உலகிலே பேசப்படுகிற செய்திகளிலே அதிகமாக பேசப்படுகிற ஒன்று காதல் என்ற அந்த வார்த்தை. அன்பிற்கினியர்களே, நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம், 2 தினங்களுக்கு முன்னால் பிப்ரவரி 14 சர்வதேச அளவிலே காதலர் தினம் என்று ஒன்று கொண்டாடப்பட்டது என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருப்போம் அநேகமாக. அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த காதல் என்னும் வார்த்தை குறிப்பாக அன்பையும் நேசத்தையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டாலும், அந்த காதல் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அது அன்பையும் பாசத்தையும் குறிப்பதற்காக, அதை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக இருந்தாலும், ஆனால் இன்று சமூகத்திலே, இன்றைய உலகிலே அது அதிகமாக எதற்காக வேண்டி பேசப்படுகிறது என்று சொன்னால், எதிர்பாலினத்தார், ஆண் என்று சொன்னால் பெண், பெண் என்று சொன்னால் ஆண், அந்த பாலினம் எதிர்பாலினத்தார் இருக்காங்களே, அவங்க மீது இருக்கிற அந்த இளம் வயதினருக்கு ஏற்படுகிற அந்த ஈர்ப்பையும் அதன் மூலமாக ஏற்படுகிற அந்த தொடர்பையுமே குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக அந்த காதல் என்ற அந்த வார்த்தை இன்று இருக்கிறது என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நாம் எல்லோருமே அதை அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை, காதலை, இந்த காதல் என்கிற இந்த செய்தியை இன்னைக்கு புனிதம் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மிலே அநேக பேர்கள் இருக்கிறார்கள். அது புனிதமானது, அது புனிதமானது இல்லை சார்ன்னு சொன்னால், காதல் என்கிற அந்த செய்தியை புனிதம் நிறைந்தது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சினிமாவில் ஒரு பாட்டு கூட பாடினா, அந்த வாசகத்தை நான் ஜும்மாவுடைய மேடை என்பதற்காக வேண்டி நான் வெறும் வாசகம் மட்டும் சொல்லுகிறேன், இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லி ஒரு நடிகன் ஒரு படத்தில் பாடி வச்சிருக்கிற பாட்டையும் நான் பார்க்கிறோம். ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, பிப்ரவரி 14 அன்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த தினத்தை காதலர் தினமாக கொண்டாடுகிறார்கள் என்பதும், அதற்காக வேண்டி உயிரை கூட விடுவதற்கு என்ன செய்கிறாங்க, அந்த காதலுக்காக வேண்டி உயிரை கூட விடுவதற்கு, உயிரை விட மேலானது காதல் என்று சொல்லி
சொல்லக்கூடியவர்களும் அதற்காக தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களும் கூட இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இது ஒரு சாரார், அந்த புனிதமானது, உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பக்கம். ஆனால் அந்த காதலினுடைய மறுபக்கத்தை இன்று நாம் பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருக்கும். அந்த காதல் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுபக்கம் என்ன? ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கா இல்லையா? அதுபோல அந்த காதல் என்பதற்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று புனிதமானது, உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம்னு சொன்னா அது பயங்கரமானதாக இருக்கும் என்பது நாம் எல்லோருமே அநேகமாக உணர்ந்திருப்போம். அந்த காதலின் பெயரால் நடைபெறுகிற கொடூரங்கள், சொல்லொன்னா துயரங்கள் ஏராளம் இருக்கிறது என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இன்று சர்வசாதாரணமாக உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்துணை ஆணவ கொலைகள்! ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து விட்டான், அதனால் அவனுடைய ஜாதி வேறு, என்னுடைய ஜாதி வேறு என்று சொல்லி பெற்றோர்கள் அந்த சமூகத்தை என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆணவ கொலைகளை நடு தெருவிலேயே என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஓட ஓட விட்டு விரட்டி கொலை செய்கிற நிலைகளை எல்லாம் பார்ப்போம். கௌரவ கொலைகள். என்னுடைய கௌரவம் பாதித்து விட்டது, என்னுடைய மகள் தான், நீ ஒரு தாழ்ந்த ஜாதியில் என்ன பண்ணிட்ட, நீயே ஒருத்தனை காதலித்து விட்டாய், அதனால் என்னுடைய கௌரவம் போயிடுச்சு, உன்னை நான் கொல்லுகிறேன், என்னுடைய பிள்ளை தான் இருந்தாலும் கொலை செய்கிறேன். கௌரவ கொலைகள் காதலினுடைய மறுபக்கமாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. இன்னும் காதலிலே தோற்று போனவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலைகளை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக இது மாதிரி மறுபக்கம் இருக்கே, அது மிக பயங்கரமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, காதல் என்ற பெயரினால் கற்பிழப்புகள், கற்பிழப்பு இருக்கு பார்த்தீங்களா? தன்னுடைய கற்பை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கற்பை இழந்து போகிற நிலை. அவர்கள் ஹலாலாக திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே, நான் சொல்லுவதெல்லாம் ஒரு மூமினான பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக சொல்லுகிறேன், மற்றவர்களை பற்றி நான் சொல்லுவதை விட அவர்களுக்கும் சேர்த்து இந்த செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளைஞிக்கும் நான் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கற்பிழப்பு திருமணத்திற்கு முன்னதாகவே தங்களது கற்பை இழந்து போகிற நிலையை அன்பிற்கினியவர்களே காதல் என்கிற மறுபக்கத்திலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று காதல் என்ற அடிப்படையிலே பாலின கொடுமைகள் நடைபெறுவதை பார்க்கும். காதலிக்கிறதா சொல்லுவோம், என்ன செய்வான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு காதலிக்கன்னு சொல்லிட்டு அங்கவான்னு சொல்லிட்டு நண்பர்களோடு கூட்டு போய் என்ன செய்வான்னு சொன்னா அந்த பெண்ணை நாசப்படுத்தி பாலின கொடுமைகளை செய்துவிட்டு கொலை செய்துவிட்டு வருகிற காதலித்தவனே கொலை செய்துவிட்டு வருகிற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். காதலின் மறுபக்கமாக இது இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்துணை ஏமாற்று மோசடிகள் காதல் என்ற பெயரால், ஏமாற்று மோசடிகள், பண மோசடி, நகை பறிப்பு, அன்பிற்கினியவர்களே சொத்துக்களை பறிப்பது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மோசடிகள் அரங்கேற்றப்படுகிறது, காதலின் மறுபக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த காதலினால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். சமூகத்திலே பிரிவினைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே, ஆணும் பெண்ணும் இருபாலாரும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இவைகள் மட்டுமல்லாது இன்னும் ஏராளம் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துகிறோம். ஆக காதலுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று புனிதமானது, உயிரை விட மேலானது என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அடுத்த பக்கத்திலே நாம் பார்க்கிற போது இது போன்ற மோசமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொல்லுவான் காதல் ரொம்ப தூய்மையானதும்பான். காதல்னால் ஏற்படக்கூடிய அந்த நட்பு இருக்க ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னா சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் வாழும் உலகம் தகாத செயல்களுக்கும் தகாத உறவு முறைகளுக்கும் நாகரிகம் என்று பெயர் சூட்டிக் கொண்டு இன்று அந்த காரியங்களை எல்லாம் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதற்கென ஒரு நாளை புனிதமாக ஆக்குகிறது என்று சொன்னால் அந்த நாள், அந்த செய்தி அது புனிதமாகி விடுமா?
அந்த காரியம் அது புனிதமாகி விடுமா என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே அது தூய்மையும் ஆகாது, அது புனிதமும் ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில நிலையிலே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் என்ற அடிப்படையிலே அவர்கள் நட்பை வெளிப்படுத்தி கொள்ளுவது இருக்கிறதே, அது மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தன்னுடைய திருமறையில 6வது அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வெளிப்படையான மறைவான பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த காதல் என்னங்க செய்து, அந்த காதல் என்கிற அந்த ஒன்று பகிரங்கமாக சில நேரங்களிலே தவறுகளை செய்ய வைக்கிறது. மறைமுகமான தவறுகளையும் அதில் ஈடுபடுவதற்கு அந்த 2 சாராரையும் அது தூண்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், பகிரங்கமோ அல்லது வெளிரங்கமாக இருந்தாலும் சரி, அது மறைவாக இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு போய் பாவத்திலே அது விட்டு விடுகிறது. எனவே அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம சயுஜுஸூன பிமா கானூ யக்தரிஃபூன். அந்த பாவங்களை யார் அப்படி தேடிக்கொள்ளுகிறார்களோ, இவைகளை எல்லாம் மீறிவிட்டு என்னுடைய ஈர்ப்பு அவள் மீது ஏற்பட்டு விட்டது, அவன் மீது ஏற்பட்டு விட்டது என்ற அடிப்படையிலே பாவத்திலே யார் மூழ்கி போகிறார்களோ, அப்படி பாவங்களை தேடிக்கொள்கின்றவர்கள் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த பாவ செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே 6வது அத்தியாயத்திலே 120வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக காதலின் மறுபக்கம் கடுமையானதாக இருப்பது மட்டுமல்ல, அது தூய்மை அற்றதாகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அது புனிதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அது புனித தன்மையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே சொல்லித் தெரிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்திலே 100வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறான் பாருங்கள். குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிபு, குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிபு வலவ் அஅஜபக கஸரத்துல் ஹபீஸ். உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும், உங்களை ஆச்சரியப்படுத்தும் மனிதனே, உலகிலே ஏற்படுகிற அந்த தீய காரியம் அது ஏராளமாய் இருப்பது உங்களுக்கு வியப்பூட்டினாலும், இவ்வளோ பேர் செய்கிறாங்க காதல், இவ்வளோ பேர் செய்கிறாங்க, அது ஒரு பெரிய கூட்டமே இருக்கு உலகத்துல, யாரு காதல்ல இருந்து யார் தப்பி இருக்கிறாங்க, அதை போய் தப்புன்னு சொல்றதா என்று நீங்கள் அதை புனிதப்படுத்த நினைக்கிறீர்கள். அப்படி உங்களை ஆச்சரியத்திலே அதை உங்களை வைக்கிறது என்று சொன்னாலும் கூட, அது நிறைந்து காணப்பட்டாலும் அது பாவம் தான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் பாவம் எதுவாக இருந்தாலும் அது அதிகமானவர்கள் செய்தாலும், அது அதிகப்படியாக வெளியாகி கொண்டிருந்தாலும், அதிகப்படியாக செய்கிற காரணத்தினால் அது புனிதமடைந்து விடாது, அது பாவமே என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு, அது அருவருப்பானது, அது தூய்மையானது அல்ல, அது அருவருப்பானதாக இருக்கிறது, அது ஒருபோதும் சமமாகாது, தூய்மையானதோடு சமமாகி விடாது, நல்லதும் கெட்டதும் ஒருபோதும் சமமாகி விடாது, தூய்மையானதும் அருவருப்பானதும் ஒருபோதும் சமமாகி விடாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அது அருவருப்பிற்குரியது என்று சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் தொடரா சொல்றான், ஃபத்தகுல்லாஹ, இது விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இது போன்ற பாவமான காரியங்களிலே உங்களை அந்த புனிதம் என்று சொல்லிக்கொண்டு, நட்பு என்று சொல்லிக்கொண்டு, காதல் என்ற பெயரிலே உங்களை அந்த பக்கம் இழுக்கிற பொழுது, அந்த பாலினம் இழுக்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யா உலில் அல்பாப்,
அறிவுடையவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கும் திறனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அந்த சிந்திக்கும் திறனை கொண்டு அந்த பாவங்களில் இருந்து விலகிக் கொள்வதற்கு அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம். சொல்லிட்டு சொல்றான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றியாளராக திகழ முடியும் என்று வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்திலே 100வது வசனத்திலே அது தூய்மையானது அல்ல, அது அருவருக்கத்தக்கது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதோடு அதை நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டாம், சமப்படுத்தி பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி தருவதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. நம்ம நினைக்கிறோம் அதிகமானவர்கள் செய்ததனால அது தூய்மை அடைந்து விடும், அது புனிதம் அடைந்து விடும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். நிறைய பேர் செய்யறதுனால அது தப்பு இல்லாம போயிடும், தப்பா இருக்க முடியாது. எப்படி தப்பா இருந்தா இவ்வளவு பேர் செய்வாங்களா, இவ்வளவு பேர் காதலிப்பாங்களா, காதலர்கள் இவ்வளவு உலகத்துல இருப்பாங்களா என்று நாம் நினைப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யர்மு ஸய்ய பிஸ்ஸய்யி, தவறான ஒரு காரியத்தை கொண்டு தவறான ஒன்றை சரி செய்ய முடியுமா, அதை அழித்து விட முடியுமா என்று சொன்னால் அழித்துவிட முடியாது. ஒரு தவறு இன்னொரு தவறை சரி செய்யாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, வலாக்கி யம்ஹு ஸய்ய பில் ஹஸனி, நீங்கள் ஒரு தவறை அதை திருத்த வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நல்லதின் பக்கம், ஹசனாவின் பக்கம், அழகியதின் பக்கம் நீங்கள் வந்துவிட வேண்டும். அழகியதை கொண்டுதான் அசிங்கத்தை அழிக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். இன்னும் சொன்னாங்க, அன்னல் ஹபீஸ லா யம்ஹுல் ஹபீஸ, அருவருப்பான ஒன்று இன்னொரு அருவருப்பான ஒன்றை அது அழிக்குமா என்று சொன்னால் அது அழிக்காது, அது அதிகப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. மிஷ்காத்துல் மசாபிஹ் என்கிற ஹதீதுடைய கிரந்தத்திலே இந்த ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக காதல் என்ற அந்த பாவம், அந்த நட்பு என்கின்ற ஒன்றை பாவத்திலே கொண்டு போய் விடுமே தவிர அந்த பாவம் இந்த பாவத்தை இல்லாமல் ஆக்காது. எப்பொழுது அது மாறும்? நீங்கள் திருமணம் என்கிற உறவின் மூலமாக, அந்த நல்லதின் மூலமாக நீங்கள் உங்கள் மனைவியை காதலிக்கிற பொழுதுதான் அந்த நல்லது உங்களிடத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் இல்லாமல் அழித்து நல்லதை உங்களிடத்திலே உருவாக்கும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறையிலே சொல்லி தருகிற செய்திகளாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற செய்திகளாகவும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இந்த காதலிலே சிக்கிக் கொள்பவர்களை நாம் எப்படி பாதுகாப்பது, அது இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தியாக இருக்கிறது. காதலிலே சிக்கிக்கொண்டு கற்பழந்து உயிரை இழந்து அல்லது மானத்தை இழந்து மரியாதையை இழந்து போகிற ஒரு நிலை இருக்கிறதே, அதனால் இவர்களை எப்படி பாதுகாப்பது, எப்பொழுது அதை துவங்குவது, யார் துவங்குவது, எங்கிருந்து துவங்குவது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு பெரும்பாலும் எப்போ பிள்ளைகளை நாம பாவங்களின் பக்கம் போகாம தடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 15 வயதை எத்துகிற பொழுதுதான் அப்பதான் அவன் செஞ்சான் அந்த பாவம்னா அதன் பக்கம் ஈர்க்கப்படுறான். அவன் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 15 வயது அந்த பருவ வயதை எத்துகிற பொழுது, அதை அடைகிற பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா பாவத்தின் பக்கம் அவன் ஈர்க்கப்படுகிறான், இழுக்கப்படுகிறான். அப்பதான் நாமளும் கொஞ்சம் உஷாராக ஆகிறோம். அப்பதான் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆஹா பிள்ளை எங்கேயோ தடம் மாறுதே என்று சொல்லி என்ன செய்யறோம்னு சொன்னா கொஞ்சம் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா அதற்கு பிறகு பிள்ளையை கண்டிப்பதற்காக நாம் முனைகிறோம். இது நாம் உலகத்துல பார்க்கிற செய்தி. ஆனா மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்னான்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்பொழுது துவங்க வேண்டும், யார் துவங்க வேண்டும், எங்கிருந்து துவங்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஹதீஸிலே சொல்லி தருகிறார்கள். பாருங்கள், முரு அவுலாதக்கும், உங்களது குழந்தைகளை நீங்கள் ஏவுங்கள்,
குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிஸ்ஸலாத்தி, தொழுகையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். வஹும் அப்னாஉ சப்அ சினீன, அவர்கள் 7 வயதாக இருக்கிற பொழுது, 15 வயசு வந்த பிற்பாடு இல்லை, 7 வயதாக இருக்கிற பொழுது தொழுகையை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், தொழச் சொல்லி அவர்களை நீங்கள் ஏவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வயதிலேயே பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அங்கிருந்து துவங்குங்கள். யாரு சொல்லணும்? பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். முருது அவுலாதக்கும், உங்களது பிள்ளைகளுக்கு பெற்றோரே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். நீங்க தான் துவங்கணும். நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுப்பதை பெற்றோர்கள் தான் துவக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி 7 வயதை நிர்ணயித்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னாங்க வதுரிபூஹும், அவங்களை நீங்க அடியுங்க, அந்த பிள்ளைகளை நீங்கள் அடியுங்கள். அலைஹா, அந்த தொழுகையை விடுவதற்காக வேண்டி, அந்த நன்மையான காரியத்தை செய்யாமல் பாவமான காரியங்களை செய்ய முற்படுகிற பொழுது அவர்களை நீங்கள் அடியுங்கள். குறிப்பாக தொழுகையை விடுகிற அந்த குழந்தையை நீங்கள் அடியுங்கள். எப்பன்னு சொன்னா வஹும் அப்னாஉ அஷர், அவர்கள் 10 வயதை எத்தி விடுவார்கள் என்று சொன்னார். 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிள்ளைக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, பழக்கப்படுத்திக்கிட்டே இருங்க. 10 வயசு ஆயிடுச்சு, இப்ப ஏமாத்த பார்க்கிறான்னு சொன்னா, தொழாமல் இருப்பார் என்று சொன்னால் அந்த தொழுகையை விடுவதற்காக வேண்டி அவனை நீங்கள் அடியுங்கள் என்று பெற்றோர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். இன்னும் சொன்னாங்க, அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த பருவ வயது 10 வயசா தாண்டிட்டாவே அந்த பருவம் என்ன செய்யணும்னு சொன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 10 வயதை தாண்டுகிற பொழுதே அந்த பாலின ஈர்ப்பு என்பது அங்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த உணர்வுகள் அங்கே கொடுக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வால் அது அங்கே கொடுக்கப்படும். அந்த உடம்பிலே அது வந்துவிடும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாஜிஇ, படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள். 2 பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணும் பெண்ணுமாக சிறு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 10 வயசு ஆயிட்டாங்களா, 2 பிள்ளைகளையும் படுக்கையிலே நீங்கள் பிரித்து வையுங்கள். உங்களது படுக்கையிலேயும் கூட பெற்றோர்கள் கூட தங்களது படுக்கையிலிருந்து 10 வயது ஆன அந்த பிள்ளையை, தன்னுடைய ஒரு தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, 10 வயது அந்த பிள்ளை எத்திவிட்டால் தனியாக படுக்கை ஒன்றை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்து விடுங்கள். வஃபர்ரிகு பைனஹும், படுக்கையிலே ஃபில் மவாஜிஇ, படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொல்லி எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும், யார் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லித் தருகிற செய்தியாக ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த வயசுல விட்டுட்டு 15 வயசு வருகிற பொழுது நல்லா அந்த பாலின உணர்ச்சி உடலிலே ஏறி அந்த டீன் ஏஜ் வருகிற பொழுது என்ன செய்யறோம்னு சொன்னா, அப்பதான் அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா நகருகிற பொழுது, அதன் பக்கமாக நகர்வுகளை கொடுக்கிற பொழுது, அப்பதான் என்ன செய்யறோம்னு சொன்னா தப்புங்கிறத சொல்ல வருகிறோம். ஆனா என்ன செய்யுங்க, அந்த உணர்வு அவர்களை அதன் பக்கமாக இழுத்து சென்று விடும், பாவத்திலே கொண்டு போய் முடித்து விடும் என்று சொல்லி, எனவே 7 வயசுலேயே நீங்க ஆரம்பிச்சிருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, லுக்மானுல் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருமகனார் சொல்லப்படுகிறது. நபியாக இருப்பாரோ என்று கூட சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல 31வது அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு பேரே வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு அத்தியாயத்துக்கு பேரே லுக்மான் சொல்லி ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அந்த 31வது அத்தியாயத்தில் 13 to 19 வரை உள்ள அந்த வசனங்களிலே தன்னுடைய மகனுக்கு, சிறிய பிள்ளைக்கு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பாடம் படித்ததை சொல்லிக் கொடுத்த செய்திகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பாருங்க, அதே போன்றுதான் அல்லாஹ் எதுக்கு குர்ஆன்ல சொல்றான், அது போன்று உங்களது பிள்ளைகளுக்கும் நீங்கள் அந்த பருவத்திலே பாடம் படித்துக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். எவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அந்த அறிஞர் பெருமகனார் வாயிலாக அல்லது அந்த நபியின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிற செய்தியாக பார்க்கிறோம். சொல்றாங்க பாருங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், ஒரு வசனத்தினுடைய
இடையில சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சொல்றேன் நானு, யா புனைய, என்னுடைய சிறிய பிள்ளையே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க தன்னுடைய மகனுக்கு, சிறிய மகனுக்கு சொல்றாங்க, என்னுடைய சிறிய மகனாரே, நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதையும் நீ இணை வைத்து விடாதே. எந்த வயசுலங்க? சின்ன பருவத்திலேயே, 7 வயதிலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற விஷயத்தை, அது தப்பு என்பதை உணர்த்தி காட்ட வேண்டும், அது பாவம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிக் கொடுத்த செய்தி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், அந்த ஷிர்க் இருக்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இருக்கு, அநீதிகளிலேயே அதுதான் தலையான மிகச்சிறந்த மிகப்பெரிய மகத்தான அநீதியாக இருக்கிறது. எனவே அந்த அநீதியை என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகனே நீ செய்து விடாதே, ஷிர்க்கை விட்டும் தவிர்ந்து கொள். சின்ன பிள்ளைக்கு போய் எப்படி சொல்றதுன்னு நம்ம நினைப்போம். அந்த பருவத்திலேயே ஷிர்க் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் குர்ஆன் சொல்லித் தருகிற செய்தியை பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. அடுத்து சொன்னாங்க, அடுத்து மூணாவதாக, முதல்ல சொன்னாங்க இணை வைக்க கூடாது, இரண்டாவது சொன்னாங்க அந்த இணை வைப்பு பெரிய மகத்தான அநீதி, மூணாவது சொன்னாங்க தன்னுடைய பெற்றோருக்கு நலவை செய்ய வேண்டும். எப்ப புள்ள கல்யாணம் பண்ணி போகும்போது, எப்பா எங்களெல்லாம் விட்டுறாதப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியுடைய பிரியத்தில் மனைவி பக்கமே போயிடாத, எங்களையும் பார்த்துக்க அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்றது இல்லை. வளருகிற அந்த பருவத்திலேயே பெற்றோர்கள்னா யாரு, பெற்றோர்களுடைய கடமை என்ன, அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய செய்திகள் என்ன, எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எல்லாம் அந்த சிறு பிராயத்திலேயே, வளர்கிற அந்த பிராயத்திலேயே, அறிவு கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருக்கிற அந்த 7 வயதிலேயே என்ன செய்யுங்கன்னு சொன்னா சொல்லிக் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதைத்தான் லுக்மானுல் ஹக்கீம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தாய் தந்தையை அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நீ செய்துவிடு என்று சொல்லி அவர்களை மதித்து நட, அவர்களுக்கு நன்மை செய் என்று சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, அடுத்தவங்க சொன்னாங்க, நாலாவதாக ஒரு செய்தி சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, திரும்ப கூப்பிடுறாங்க, என்னுடைய மகனே, அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து. இன்னைக்கு பெரியவங்க நம்மளே தொழுவதில்லை, இது நம்ம வெளிப்படையா சொல்லிதான் ஆக வேண்டி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதற்கு நமது பள்ளியே சாட்சி. நம்ம பள்ளி மட்டுமில்லை, ஊர்ல இருக்கிற எல்லா பள்ளிகளும் சாட்சியாக இருக்கிறது. நாமே தொழுவதில்லை, நம்ம பிள்ளைக்கு எப்படி சொல்லுவோம்? லுக்மான் ஹக்கீம் அவங்க சொல்றாங்க, பிள்ளைக்கு நீங்கள் தொழுகையை சொல்லிக் கொடுங்கள். யா புனைய அகிமிஸ் ஸலா, தொழுகை, நீ தொழுகையை நிலைநிறுத்து என்று லுக்மான் ஹக்கீம் சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த சிறு பிராயத்திலேயே தொழுவது கடமையாக இருக்கிறது என்று உணர்த்தி காட்டக்கூடிய செய்தியாக பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. இன்னும் சொன்னாங்க, ஐந்தாவதாக சொன்னாங்க, வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை நீ சொல்லிக்கொண்டே. எந்த வயசுல? சின்ன பிராயம், உனக்கு தெரிந்த நலவுகள் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த நலவை நீ இன்னொருத்தருக்கு போய் சொல்லு. உனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா வஅமுர் பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை நீ போய் எத்தி வச்சிரு, உனக்கு மட்டுமே வச்சுக்காத, நீ அடுத்தவங்களுக்கும் அதை போய் சொல்லுன்னு சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு சொன்னதை வல்ல ரஹ்மான் தன் திருமறையிலே சொல்லி தருகிறான். இன்னும் சொன்னாங்க, வன்ஹ அனில் முன்கர், ஏதாவது தீயது நீ மட்டும் தவிர்த்து கொள்ளாதே, அடுத்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீ பார்க்கிறாய், நான் சின்ன பிள்ளையாச்சே, நான் போய் எப்படி தடுக்கிறது என்று நீ இருந்து விடாதே. தீயது செய்வார்கள் என்று சொன்னால் அது தீயது என்பதை அவர்களுக்கு உணர்த்து அதை தடுப்பதற்கான முயற்சியை செய் என்று சொல்லி இந்த சின்ன பிள்ளைக்கு லுக்மானுல் ஹக்கீம் சொன்னா சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் சொன்னாங்க, அப்படி நீ தொழுகையை நிலைநிறுத்துகிற பொழுது, நல்லதை சொல்லுகிற பொழுது, தீயதை தடுக்கிற பொழுது உனக்கு எதிர்ப்புகள் வரும், உனக்கு எதிர்ப்புகள் வரும், சோதனைகள் வரும். வஸ்பிர் அலா மா அஸாபக, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சோதனையின் மீது, அந்த பிரச்சனைகளின் மீது நீ என்ன அப்படியே பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி நினைச்சு விட்டுட்டு போயிடாம பொறுமையை மேற்கொண்டு தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டே இரு என்று சொல்லி பெரும் அந்த லுக்மானுல் ஹக்கீம் என்ன சொன்னா, ஏழாவதாக ஒரு செய்தியை தன்னுடைய மகனுக்கு சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. இன்னும் சொன்னாங்க அன்பிற்கினியவர்களே, நீ கர்வத்தோடு மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொண்டு போகாதே.
எல்லாத்திலும் அன்போடு பழகு. வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி, உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொண்டு போகாதே, ஜனங்களை விட்டும் உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொண்டு போக வேண்டாம். ஜனங்களோடு இணைந்து பிணைந்து இருப்பதற்கான முயற்சிகளை செய் என்று சொல்லி எப்ப சொல்லி தர்றாங்க? பிள்ளைக்கு அந்த பருவத்திலேயே சொல்ல வேண்டும். யார் சொல்ல வேண்டும்? பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் லுக்மானுல் ஹக்கீம் அவங்க சொன்னாங்க, வலா துஷீஃபில் அருளி மர்ஆ, பூமியிலே நடக்கிற பொழுது நான் யார் தெரியுமா, நான் யாருடைய மகன் தெரியுமா, என்னுடைய சொத்து என்ன தெரியுமா, நான் என்ன என்னுடைய வசதி என்ன தெரியுமா, அப்படி நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு போகாதே. எது இருந்தாலும் வலா தம்ஷி ஃபில் அருளி மர்ஆ, பூமியிலே கர்வத்தோடு நடக்காதே. என்ன செய்ய? நீ பணிவோடு நட. பூமியில நீ நடக்கிற வாழுகிற காலத்திலே பணிவோடு இரு என்று சொல்லி பணிவை அந்த வயதிலேயே லுக்மானுல் ஹக்கீம் அவங்க சொல்லி தருகிற செய்தியை வல்ல ரஹ்மான் சொல்லி தருகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்லு முஹ்தாலின் ஃபஹூர். அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், இந்த யாருக்கு தற்பெருமை இருக்கிறதோ, யாரிடத்திலே அகந்தை இருக்கிறதோ, அது எல்லாம் இருக்கிறதே, அது அல்லாஹ் நேசிப்பதில்லை. யாரிடத்திலே அகந்தையும் யாரிடத்திலே தற்பெருமையும் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை வல்ல ரஹ்மான் நேசிப்பதில்லை என்று சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹுடைய பிரியம் இல்லாமல் போய்விடும் என்கிற அந்த செய்தியை உணர்த்துவதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இதெல்லாம் எப்ப சொல்றாங்க? பிள்ளை அந்த சிறிய பருவத்தில் இருக்கிற அந்த நிலையிலேயே சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, அந்த நிலையில் சொல்லுகிற பொழுதுதான் இது போன்ற தேவையற்ற காதல் என்கிற அந்த கன்றாவிலே விழுந்து விடாமல், கற்பை இழந்து விடாமல், பெற்றோர்களை மதிக்காமல் ஓடுகிற அந்த நிலை இல்லாமல் இருக்கும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னாங்க லுக்மானுல் ஹக்கீம், இன்னும் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான், வக்ஸித் ஃபீ மஷீக, வக்ஸித் ஃபீ மஷீக, உனது நடையிலே நீ நடக்கிற பொழுது கூட ரொம்ப வேகமாகவும் நடக்கக்கூடாது, மெதுவா இப்படி இப்படி நடக்காத, நடையிலே மிதமான நடையாக நீ நட. பூமியில் நடக்கிற பொழுது, தெருக்களில் நடக்கிற பொழுது இன்னும் வேகமா ஓடுறது இல்லைன்னா மெதுவா ஆடி அசைஞ்சு நடக்கிறது, ரெண்டுமே இல்லாம உன்னுடைய நடையை என்ன செய்யணும் சொன்னா மிதமான நடையாக நீ ஆக்கிக்கொள், அதிலேயும் நன்மை இருக்கிறது என்று சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு நடக்க கூட சொல்லி தருகிற, பழக்கப்படுத்தி கொடுக்கிற செய்தியை பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னாங்க, இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, குடும்பத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொன்னா பயங்கரமா சவுண்டு விடுவாங்க. குறிப்பா தாய்மார்கள், தகப்பனை விட தாய்மார்கள் அதிகமா சப்தத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால லுக்மானுல் ஹக்கீம் சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, பிள்ளைக்கு சொல்லுவதன் மூலமாக பெற்றோருக்கும் அந்த பாடத்தை சொல்றாங்க. பாருங்க, வகுல் மின் சௌத்திக்க, நீங்க பிள்ளையை கண்டிக்கிற பொழுதோ, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற பொழுதோ, எல்லா நிலைகளிலேயும் உங்களது சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள். மகனே, உனது சப்தத்தை தாழ்த்திக்கொள். நீ எந்த நிலைக்கு வந்தாலும் சரி, உன்னுடைய சப்தம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே இருக்கட்டும். உன்னுடைய குரல் உயர்ந்த குரலாக இருக்க வேண்டாம், சப்தமாக இருக்க வேண்டாம். சொல்லிட்டு அதோட விடல, இன்ன அன்கரல் அசுவாத்தி ல சௌத்துல் ஹமீர், இந்த கடுமையா சப்தம் விடுவதற்கு பார்த்தீங்களா, அது கழுதையின் சப்தத்தை போன்றது. கழுதையின் சப்தம் தான் அது வெறுக்கத்தகுந்த சப்தமாக இருக்கிறது. அது போன்ற சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி பேச்சிலேயும் நிதானம் இருக்க வேண்டும், பேச்சிலேயும் வார்த்தைகளிலேயும் மிதமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு சொல்லி தந்த செய்தியை குர்ஆனிலே 31வது அத்தியாயத்திலே 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்பது அந்த பருவத்திலேயே, 7 வயது பருவத்திலேயே, 7லிருந்து 10 வயது பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதும், அதை முதலாவதாக பெற்றோர்கள் தான் அதை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்பதும்
அவர்கள்தான் முதலிலே அவர்களுக்கு அது போன்ற பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது, அதற்கு பிறகு மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது என்பது அதற்கு பிறகு உள்ள செய்தியாக இருக்கிறது என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கும் இந்த ஹதீதும் உணர்த்தி காட்டுகிற செய்தியாக பார்க்கும் அன்பிற்கினியவர்கள். இன்னொன்றை, இந்த காதல் என்ற இந்த கன்றாவி அதனால் ஏற்படுகிற இரண்டாவது மறுபக்கம் அன்பிற்கினியவர்களே, ரெண்டு பக்கம் இருக்குன்னு நாம சொன்னோம். காதலுக்கு ரெண்டு பக்கம், ஒன்னு புனிதமானது, உயிருக்கு மேலானது ஒரு சாரார் சொன்னாங்கன்னு நம்ம சொன்னோம். அப்படி புனிதம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட இன்னொரு பக்கம் அது மிக கேடுகட்ட காரியங்களை உருவாக்குகிறது என்று சொல்லி நாம் ஆரம்பத்திலே பட்டியலிட்டோம் அல்லவா அன்பிற்கினியவர்களே. அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய தனிமையை நாம் கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை தனிமையை தேடுவான் என்று சொன்னால் தனியா போய் உட்கார்றான், தனி ரூம்ல இருக்கிறான், தனியா எங்கேயோ போறான், எங்கேயோ வர்றான் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையின் நடவடிக்கையிலே பெற்றோர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. தனி அறை இன்னைக்கு பார்க்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனேயே தனியா ஒரு அறையை ஒதுக்கிடுறோம். நாம அந்த அறையை கண்காணிக்கிறதே இல்லை. அறையை ஒதுக்கினாலும் கண்காணிப்பு அங்க இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு தனி மொபைல் இன்னைக்கு கையில வாங்கி கொடுத்துடுறாங்க, தனியா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துடுறாங்க, தனியாக லேப்டாப் வாங்கி கொடுத்துடுறாங்க. அது என்ன செய்றாங்கன்னு சொன்னா தனியா பைக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை ஒரு பருவத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே இவைகளெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவதன் காரணத்தினாலேயே அது போன்ற அந்த கன்றாவைகளிலே அவன் சிக்கிக்கொண்டு சீரழிந்து போகிறான் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் யாரும் மறுத்துவிட மாட்டோம். அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளை நான் எல்லையில்லா சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொல்லி சுதந்திரத்தை நாம் அந்த பிள்ளைக்கு எல்லையில்லா சுதந்திரத்தை கொடுக்கிற பொழுது நமக்கு தெரியாமலேயே எல்லை மீறுகிற காரியத்தை அன்பிற்கினியவர்களே பின்னால் தெரிந்து கொண்டு நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதும் அன்பிற்கினியவர்களே, நான் வாங்கி கொடுக்கிற அந்த செல்போன், அந்த கம்ப்யூட்டர், இந்த இன்டர்நெட்டின் மூலமாக அவர்கள் பலவிதமான படங்களையும் காட்சிகளையும் அதே போல என்ன செய்றாங்கன்னு சொன்னா சாட்டிங்ல உட்கார்ந்துடுறாங்க, பேஸ்புக்ல உட்கார்ந்துடுறாங்க, டெலிகிராம்ல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்துட்டு யார் யாரு கூடயோ எங்கேயோ இருப்பவனோடு எங்கேயோ இருப்பவளோடு முகமே தெரியாத அவனோடு, அவன் யார் என்று தெரியாத, நடவடிக்கை தெரியாத, அவனுடைய பின்னணி தெரியாத அவர்களோடு என்ன செய்றாங்கன்னு சொன்னா பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னை நாசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதும் அன்பிற்கினியவர்களே, பாலியல் வித்தியாசமின்றி மதுவுக்கு கூட அடிமையாகி போகிறார்கள். இன்னொரு வார்த்தை சொன்னால் அசிங்கமாக இருக்கும் என்றாலும் கூட சொல்லித்தான் தெரிய வேண்டி இருக்கிறது. சுய இன்பத்திலேயே திருமணத்திற்கு முன்னாலேயே அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்பதும் காரணம் நாம் அவர்களை கண்காணிக்காமல் இருப்பதின் காரணத்தால் இந்த காதல் என்ற ஒரு கன்றாவியிலே அவர்கள் வீழ்ந்து போகிற காரணத்தினால் என்பதை அன்பிற்கினியவர்களே பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக மாற்று மதத்தவரோடு ஓடி சென்று திருமணம் செய்து கொள்ளுகிற நிலைகளை, மாலை அணிந்து கொள்ளுகிற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை துறந்து விடுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற நிலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்கிற நிலையெல்லாம் இந்த காதல் என்ற கன்றாவியினால் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, நீங்க ஒரு முஸ்லிம், அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத, இறை நம்பிக்கை கொள்ளாத ஒருவரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டால் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா சூரத்துல் பக்ராவுல 221வது வசனத்துல மிக நீண்ட செய்தி அதில் என்ன செய்றான்னு சொன்னா எப்படி திருமணம் செய்ய வேண்டும். அடிமையா இருந்தா கூட அது மூமின்னு சொன்னா அழகு இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்க திருமணம் செய்யலாம். ஆனால் மிக அழகு, அற்புதமான அழகு, கவருகிற அழகு, ஆனால் அங்கே ஈமான் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கை இல்லாத ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து விடாதீர்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் அந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக நீண்ட செய்திகளை நாம் சொல்லுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதனால் சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். முதலிலே நாம் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளான அந்த 7 வயது வருகிற பொழுது நம்முடைய கண்காணிப்பும்
பாடம் எடுக்கிற அந்த நிலையும் உருவாகிவிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் ஏன் மனித சமூகத்திற்குமே அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.